ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது சார்ஜ் நிற்காமல் போகிறது. என் மொபைலில் நான் எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜே நிற்க மாட்டேது. அட்வைஸ்மெண்ட்டில் மட்டும் 3 டேஸ் நிற்கும், 5 டேஸ் நிற்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 டே கூட தாங்க மாட்டேது, உடனே ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு கேஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடல் தான். பட் ஆனால் ஓவர் டைம் சார்ஜ் போட்டதுனால பல்ஜ் ஆகிடுச்சு பேட்டரி. ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க வந்துடுச்சு. ஓகே, இது இன்பில்ட் பேட்டரி நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவே ஓகே, நார்மல் ஒரு சாம்சங் மொபைலாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய ஓல்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிக்கலாம். பேட்டரி சப்போஸ் வீக் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுக்கலாம். பட் இதுவே இன்பில்ட் பேட்டரினா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டரி ஏன் பல்ஜ் ஆகுது, அது தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். ரீசன் ஏன் நான் ஒரிஜினல் கேபிள் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வர கேபிள்ஸ் எதுவுமே அவ்வளோவா குவாலிட்டி நல்லா இல்லை. ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தும் கம்மியாக இருக்குது, வித்தும் கம்மியாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஷார்ட் ஆகிடும். உங்களுக்கு அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால தான் கேபிள் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணுற கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தண்ணி டஸ்ட்டு அது மாதிரி எதனா போனால் கூட உங்களுக்கு சார்ஜிங் இஷ்யூனா சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, க்ளீன் பண்ணி அது போடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, ஐபின்னு சொல்லுவோம். ஐபி வந்து போர்டெலாம் க்ளீன் பண்ணுவோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐபி எதுவுமே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் சென்ட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்ப்ரே சென்ட்டு, கேஸ் சென்ட்டு, அந்த சென்ட்டு லைட்டாக அதில் அடித்து ப்ரஷ் போட்டால் கூட போதும் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூ மாடல் தான். இதில் என்ன ஆச்சுன்னா, இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான், பேட்டரி தான். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் நான் போடுறேன், அது பர்சன்டேஜ் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அதை விட சீக்கிரமாகவே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னென்னா, நைட்டில் சார்ஜ் போட்டு பகலில் எடுக்கிறோம். அதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா சார்ஜ் அவ்வளோவா போடக்கூடாது. ரீசன் என்னென்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் நீங்கள் போட்டு அது 100% வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 100க்கு அப்புறம் அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ண சொல்லுங்கள் நீங்களே. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் தண்ணி வந்து அது ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம ஊற்றலாம். அதுவே தண்ணி ஃபுல்லானதுக்கப்புறமும் நீங்கள் அந்த வாட்டரில் நீங்கள் தண்ணியை வந்து ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வலிஞ்சிரும். அது மாதிரி என்ன ஆகுனா, ஒரு பேட்டரியை வந்து ரொம்ப பவர் அதிகம் தான் 100% ஆகிடுச்சு, அது மாரி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா வலிஞ்சிரும். அதாவது தண்ணி வலியும். இதில் வந்து என்னென்னா, லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகிடும். லிக்விட் வந்து வெளியே வந்துடும், உள்ளே ஃபார்ம் ஆகிடும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது இன்பில்ட் பேட்டரி. ரிமோட் பேட்டரியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இன்பில்ட் பேட்டரி தெரியாது. அது ஃபார்ம் ஆகிடும். அத்தை நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீக்னஸ் ஆகிடும். அது சம் ஃபயர் ஆகிறதுக்கு, வெடிக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால தான் ஈஸியாக வெடிச்சிரும். இதை சார்ஜ் போட்டுக்கினே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப அதிகமாகும். ரீசன் என்ன, நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுவீங்க. நெட்டில் இருந்து உங்களுக்கு கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போயிட்டே இருக்கும். ஃபோன் வேறு ஹீட் ஆகிட்டே இருக்கும். ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே சப்போர்ட்டும் பண்ணணும். பேட்டரியோட சப்ளைவும் அது கரெக்டாக எடுக்கணும். டெம்பரேச்சரும் அப்படி பார்க்கும்போது ஒரே சமயத்தில் இவ்வளோ வேலை பார்க்கும்போது ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஃபயர் ஆகிறதுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் வெடிக்குது சம்டைம்ஸ். ஃபோன் எப்பவுமே வெடிக்காது, ஃபோனில் இருக்கிற பேட்டரி மட்டும்தான் வெடிக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் ஃபோன் வெடிக்குது சொல்கிறாங்க. ஃபோன் வெடிக்காது, பேட்டரி தான் வெடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ்லாம் நல்லா ஒரிஜினல் கேபிள்ஸாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு கேபிள்ஸில் போய் என்னப்பா இருக்குது, நார்மல் கேபிள் சார்ஜ் போட்டால் சார்ஜர் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் தப்பு. ஒரு நல்ல கேபிளாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க ரிப்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கரண்ட்டை மட்டும் தரும். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியுது சொல்லுங்கள். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம் பற்றி, எதுக்கு அதில் இருக்க டஸ்ட்டுலாம் அப்போ தான் போயிடும். அது மாதிரி ஒரு நல்ல கேபிள் வாங்கினா தான் அதில் ஃபைபர் கேபிள் உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபைபர் கேபிள் என்ன பண்ணால் கரண்ட்டில் இருக்க டஸ்ட்டெல்லாம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கரண்ட்டை உங்களுக்கு தரும். அதனால தான் நல்ல கேபிள், நல்ல சார்ஜர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா டூப்ளிகேட்டில் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக தர மாட்டாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ரிப்பிள்ஸ் தானே அப்படியே விட்டுருவாங்க. உங்களுக்கு சார்ஜ் நார்மலாக ஏறுற மாதிரி தான் ஏறும், ஆனால் நாளடைவில் வீக் ஆகிடும் போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேட்டரி வச்சு ஒரு செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் சார்ஜிங் ஏறும். கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏறும்போது பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது பார்த்தீங்களா, போர்டுக்குள்ளே இருந்து தான் அப்ளை ஆகி உங்களுக்கு பேட்டரி கனெக்டில் சார்ஜ் ஆகும். இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த ரிப்பிள்ஸ் கரண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சமநிலையற்ற கரண்ட்டுன்னு சொல்லலாம், மின்சாரம்னு சொல்லுவாங்க, சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அது போய் அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணிவிடும். அதாவது அதுக்குன்னு ஒரு மைன்யூட் வோல்டேஜ் இருக்கும். அந்த வோல்டேஜை தாண்டி அதிகமான வோல்டேஜோ இல்லை கம்மியான வோல்டேஜோ வந்துச்சுன்னா அது ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ யூஸ் பண்ணுற சார்ஜர் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் பேக்ரவுண்டில் உங்களுக்கு சார்ஜ் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் தேவையில்லாத சமயத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சார்ஜ் போடும்போது ஃப்ளைட் மோடில் போடுங்க சார்ஜ். ரீசன்னா ஃப்ளைட் மோடில் போடும்போது உங்களோட டிவைஸ் ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், சீக்கிரமாக சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரிஜினல் சார்ஜர் எது, ஒரிஜினல் கேபிள்ஸ் எதுன்னு பார்ப்போம். டாடா பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.